ஸ்கொயர் ஃபீட் வெறும் 599 ரூபாய்க்கு இந்த மாதிரி பிரீமியமான இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் வைஸா பண்ணி தரவா தான் நம்ம சென்னை நெற்குன்றத்தில் லொக்கேட்டா இருக்க நம்ம JRK இன்டீரியர்ஸ். ஹலோ வெல்கம் டு ட்ராவல் சேனல். ஸோ வீரோட தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை நெற்குன்றத்தில் இருக்க JRK இன்டீரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ பிரம்மாண்டமான லைவ் செட்டப்புங்க. நான் லைவ் செட்டப்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பெட்ரூம்க்கான இன்டீரியர்னா ஒரு பெட்ரூமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கான இன்டீரியர்னா ஒரு கிச்சனுக்கான இன்டீரியர் லைவாக இங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க. வெறும் ஸ்கொயர் ஃபீட் 599 ரூபாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ப்ரீமியமான இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் வீடு கட்டி முடிச்சிட்டீங்க கட்டிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீட்டுக்கு இதே மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணணும், அது இவங்ககிட்ட பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ரெண்டு உங்களுக்கு தெரிய போதுங்க. என்ன இதுன்னு பார்த்தாலும் வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருந்து பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் செட்டப். பட் இருந்தாலும் இதே மாதிரி நமக்கு இன்டீரியர் பண்ணணும்னா அவங்க பண்ணி தர ரெடியாக இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஆஃபீஸ் செட்டப் ப்ரொஃபஷனலாக நீட்டாக ரொம்ப ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் விஷயம் இல்லைங்க. நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை திறந்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே ஒரு லைவ் கிச்சன் செட்டப்பே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒன் பை ஒன்னாக சும்மா ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாது. இதில் ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீமியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் கிச்சன் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணோம் உள்ள ஸ்பூன் இருந்து செட்டப்பில் இருக்கா, அப்படியே இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தான் எவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குதோ. இங்கே ஒரு செல்ஃப் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா இங்கே பாரு எப்படி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க ஒரு சின்ன சின்ன மெட்டீரியலாக இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ஒன் பை ஒன்றும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஒரு ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஒரு வுட்டன் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரியான ரேக்காக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இதை பார்த்தோன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பி போகவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்தளவு ஃபுல்லாக. ஸோ இதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டப் லைவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் ஒரு மெயின் பார்ட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜை காமிச்சிட்றேன் பாருங்கள். இங்கே பாரு. ஸோ உள்ள லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய ஓவன் செட்டப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெடி டு இதாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை விஷயம். இங்கே பாருங்க தான் டிஷ்வாஷர்லேருந்து வாஷிங் மிஷின். ஸோ லைவ் வாஷிங் மிஷினே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டீரியர் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்டீரியர் ஒர்க்குக்கான டீட்டெயிலிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு கிச்சன் செட்டப்பா. அப்படியே இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார் செட்டப் மாதிரி சொல்லலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையாக வீடு கட்டினா இந்த மாதிரிலாம் வச்சுருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செட்டப் பாருங்கள், இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. அப்படியே நம்ம இப்படி திரும்பணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இன்னொரு கிச்சன் செட்டப் வந்து லைவ் வச்சுருக்காங்க. இதுலேயும் நிறைய ஸ்டோரேஜ் ஆக்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப்குள்ளே இருந்து இன்னொரு செல்ஃப் வர மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்களா. இதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், நம்ம மறுபடியும் இதை அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் பிராண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நிறையா விஷயங்கள் வந்து ரொம்பவுமே டீட்டெயில்டிங்காக பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணால் அது அப்படி ஓப்பன் ஆகி வருது. மறுபடியும் நம்ம இப்படியே நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லைவ்லியாக நிறையா டீட்டெயில்டிங்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சாமி செட்டப் வேணும்னு நீங்கள் பாருங்கள். ஒரு சாமி ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது நம்ம முருகர் இருக்கார். ஒரு பயங்கரமான ஒரு ரிச்னஸோட இந்த லுக் இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அடுத்த முக்கியமான விஷயமே இந்த பெட்ரூம் தான். எவ்வளோ ப்ரீமியமாக இருக்க பாருங்கள். இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த பெட்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யூஸ் பண்ணியிருக்க அந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ், ஸ்டடி டேபிள், ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. மெயினாக இதெல்லாம் தாங்க விஷயமே. என்ன தெரியுமா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது ஓப்பன் பண்ணுறது ஹைலைட்டு. ஜஸ்ட் அப்படி நம்ம வந்து ஒரு புல் டோர் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஸ்டோரேஜ் இருக்குது. இது ஒன்று மட்டும் இல்லை, இதில் நிறைய யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கதும் எல்லாமே நம்ம எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டோரேஜை யூட்டிலைஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லைட்டிங் செட்டப்பில் பாருங்கள், ஜஸ்ட் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இதுக்கு உள்ளே ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. அதுமாதிரி இந்த செக்ஷனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. எல்லாமே இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரீமியம்னஸை கொடுக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு டிவி வால் யூனிட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே லைவாக ரெடியான ஒரு யூனிட் தான் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான விஷயம் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் இருக்குதுங்க. உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற ஒரு சின்ன சின்ன யூனிட் எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குதோ. ஏதோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ உள்ள ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு சிம்னி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக செட்டப்பாக ரெடியாக வச்சுருக்காங்க. நிறையா இருக்குதோ. இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது டபுள், இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செக்ஷனாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான விஷயம். இங்கே வந்து ஷட்டர் டைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஆஃபீஸ் ஷட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவனோட டிசைனிங் தான். ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதெல்லாம் பண்ணி தர மாதிரி உட் மெட்டீரியலாக இருக்கட்டும், டிசைன் மெட்டீரியலாக இருக்கட்டும், பார்ட்டிகல் போர்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிளாஸில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டீம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் இங்கே பண்ணுறீங்க பிரதர்? சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம சிஸ்டமில் வச்சுருக்கோம். 3D 2D ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்த உடனே இதில் விஷயங்களாக நம்ம காமிச்சிருவீங்க. ஸோ சைட்டில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ ஸோ அதுபடி பிளான் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பிளானிங் ஓகேங்களா. ஃபேஸ் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நீட்டாக அழகாக டிசைன் பண்ணிடுவோம். ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு மயிலாப்பூரில் பண்ண டிசைன்ஸ். ஓ இப்போ லைவாக உங்கள் வீட்டுக்கு பண்ணி கொடுத்தது இது கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண வீடியோஸ் இருக்குது. சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூஸ், என்ன கலர்ஸ், என்ன கர்டைன்ஸ் கலர்ஸ், வால் கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். எனி சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது 3D. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2D. ஸோ இதோட டிசைன்ஸ் இன்னர் டீடைல் கிச்சன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வரப்போகுது, அதோட எலக்ட்ரிக்கல் மார்க்கிங், ஸோ எல்லாமே இதில் டீட்டெயிலாக வந்துடும் இன்னர் அண்ட் அவுட்டர். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா இன்டீரியர் இருக்குமே இதுங்களே ஓனாக ஃபேக்ட்ரி வச்சு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பெஸ்ட்டாக பேசி கொடுக்க முடியுது. வீடோட ஃபேனாக கொண்டாங்க. வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நான் இங்கே வந்து எல்லாமே லைவர் யூனிட்டாக வச்சிருக்காங்க. அதாவது கிச்சனுக்கான இன்டீரியர் செட்டப்பை ஒரு கிச்சனே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பெட்ரூம்க்கான கம்ப்ளீட் செட்டப்பை ஒரு பெட்ரூமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சைட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடு லைவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்க. இது எல்லாமே நம்ம சென்னை நெற்குண்டத்தில் லொக்கேட்டாக இருக்க நம்ம JRK இன்டீரியர்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க இங்கே மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த லொக்கேஷன் இருந்தாலும் சரி உங்கள் லொக்கேஷனுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கான பெஸ்ட்டான இன்டீரியர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. சென்னை, மதுரை, திருச்சி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில், அது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வெறும் 599 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியமான விஷயம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் டாடா.